அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலத்திற்கு மீன ராசியில் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கோச்சாரத்திலே சிம்ம ராசிக்கு 2வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். 7வது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மே மாதம் 1ஆம் தேதி முதல் சிம்மராசிக்கு 10வது வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 9 மாதமாக புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்மராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் ராகு அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது சில பேர் கீழே விழறது, கை காலில் அடிபடுறது, உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் சில பேருக்கு ஏற்பட்டுருக்கும். சொல் வார்த்தையால் கொடுத்த வாக்கால் சில பேருக்கு விரயங்கள் ஏற்பட்டுருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லி சிறைச்சாலை செல்லக்கூடிய நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டது. வாக்கால் விதண்டாவாதங்களும் குடும்பத்தில் பிரச்சனையும் சிம்மராசி என்பர்கள் கடந்த 9 மாத காலம் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். பேச்சு சாதுரியத்தின் மூலம் தன லாபங்களும் பெற்றிருக்கக்கூடும். சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள் கற்பனை திறன் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ராகு பகவான் மூலம் பெற்றிருக்கக்கூடும். ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் சனி பகவான் நட்சத்திரத்தில் அஷ்டமத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நட்சத்திர சாரம் கொடுத்த சனி பகவான் 7வது வீட்டிலே ராகு பகவான் நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் அஷ்டமத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது கடந்த 9 மாத காலம் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். பண கஷ்டம், குடும்ப கஷ்டம் நீங்க போகிறது. கொடுத்த வாக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது திருமண வயதில் உள்ளவர்கள், பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், தடைப்பட்டு தாமதப்பட்டு கொண்டிருந்த திருமணம் வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த காதலர்கள், பிரிந்த நண்பர்கள், பிரிந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிவர்த்தி ஆகும். பழைய கடன், பழைய பாக்கி, கடன் மேல் கடன், வட்டி மேல் வட்டி ஏறிக்கிட்டே போகுது, குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பழைய கடன், பழைய பாக்கி குறையும். வேலை, தொழில் நன்றாக பிரமாதமாக இருக்க போகிறது. சிம்ம ராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கம்யூனிகேஷன், தொடர்புகள் வழியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரும் உண்மையாக இருப்பாங்க. செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை சிம்ம ராசி அன்பர்களுக்கு உயரும். சிம்ம ராசிக்கு 8வது வீட்டிலே கடந்த 9 மாத காலம் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டிலே மிக பலமாக இருக்கும்போது மெதுவாக போயிட்டு இருந்த விஷயம், தடைப்பட்ட விஷயம், தடையெல்லாம் தாண்டி வெற்றி பெற போகிறீங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கல் உள்ளவர்கள், நிலம், பூமி விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய வார்த்தை சொல் வாக்கு மூலமாக இருக்கலாம்,
மற்ற எந்த விஷயமாக சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு சட்ட சிக்கல் நீங்கும். வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் உண்டு. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். 10லே குரு பகவான் வரும்போது பதவி நாசம், தொழில் வேலையில் மாற்றம். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் சிம்ம ராசி என்பதற்கு வரப்போகிறது. அரசு, அரசியல், பட்டம், பதவி எல்லாம் எதிர்பார்க்க போகிறீங்க. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு காத்து கொண்டு இருப்பவர்கள், புதிய வியாபாரமோ வர்த்தகமோ ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு புதிதாக தொடங்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருப்பவர்கள் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் நீங்கள் முயற்சி செய்யலாம். புதிய தொழில் தொடங்கலாம். ராகு போல கொடுப்பார் இல்லை, கேது போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு ஜோதிடருடைய பழமொழி. சிம்ம ராசிக்கு ராகு திசை 18 ஆண்டுகாலம் சிம்ம ராசி அன்பர்கள் சந்திப்பீர்கள். மக நட்சத்திர அன்பர்களுக்கு 6வதாக ராகு திசை வரும். மக நட்சத்திர அன்பர்கள் ராகு திசைக்கு முன்னாடி வரை, செவ்வாய் திசை வரை உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற குழப்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு கடன் இருந்தாலும், எவ்வளவு சட்ட சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிட்டு ராகு திசையில் கடன் குறையும், வழக்கு வில்லங்கம் தீரும், தொழில் தொடங்கி முதலாளியாக உயரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி நல்ல வீடு கட்டி வண்டி வாகனங்கள் வாங்கி நீட்டாக போயிட்டு நீட்டாக வர வைக்கும். போகிற நட்சத்திர அன்பர்களுக்கு 5வதாக வரக்கூடிய ராகு திசை இந்த 18 ஆண்டு காலம் திருமண வாழ்க்கையில் குழப்பங்களை ஏற்படுத்தும். கிரு கிருன்னு காரி கீழே துப்ப வைக்கும். சிம்மராசி அன்பர்கள் பொது இடங்களிலும் சரி, வீட்லேயும் சரி, தொண்டையில் ஏதோ ஒன்று கிரு கிருன்னு காரியாக துப்பிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி போகிற நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராகு திசை 18 ஆண்டு காலம் திருமண வாழ்க்கையில் சொந்த பந்த உறவுகள் வழியில் தொந்தரவுகளை தரும். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு 4வதாக ராகு திசை வரும். திருமணம், நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த ராகு திசை 18 ஆண்டு காலம் சிம்மராசி அன்பர்கள் தற்போது கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் 8ஆம் வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை கெடும். இந்த ராகு திசை 18 ஆண்டு காலத்தில் சிம்மராசி அன்பர்கள் தைரியமாக இறங்கி வேலை செய்வீங்க. அரசுக்கே தண்ணி காட்டக்கூடிய நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டுமே உண்டு. ராகு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர கிரகத்தின் வழி பலாபலன்களை கொடுப்பவர். நிழல் கிரகம், சொந்த வீடு இல்லாதவர். ராகு மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர். சிம்மராசிக்கு பிரம்மாண்டமான அரசு, அரசியல் பதவியை கொடுக்கக்கூடியவர். பிரம்மாண்டமான வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ராகு திசை நடக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் உங்கள் குடும்ப பெரியோர்கள், சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகள் உங்கள் வசதி வாய்ப்புகள் உயரும்போது அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து உதவணும். பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் வசதி வாய்ப்புகளில் கொஞ்சம் உயர்ந்தவுடன் பங்காளியாக இருந்தாலும் சரி, சித்தப்பாவாக இருந்தாலும் சரி, பெரியப்பாவாக இருந்தாலும் சரி, அவர்களை குழிபறிக்க தான் நீங்கள் நினைப்பீங்க. சொந்த பந்த உறவுகளுக்கு கொடுக்கும் மனப்பான்மை சிம்மராசி அன்பர்களுக்கு குறைவு. ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் சித்தப்பா, பெரியப்பாவிடம் பகை, போட்டி, விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது மாம, மச்சான் தொலை தொடர்புகள் வழியில் சிக்கல்கள், பகை, போட்டி, விரோதங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிவர்த்தியாகும். கலத்தர சுகம் உண்டு.
கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சிம்ம ராசி என்பளுக்கு பகை, நோய், கடன், வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல்லாம் நிவர்த்தியாகி நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், தடையின்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை காட்டுகிறது. அஷ்டமத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது தொலை தொடர்புகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. சிம்ம ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அரசுக்கு புறமான செயல்களில் ஈடுபடும் போது சிறைச்சாலையை அனுபவிக்கக்கூடிய நிலை சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்துவிடும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.